கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தினாலே இந்த காலை நேரத்திலும் கர்த்தருடைய சமூகத்திலே வந்திருக்கிறவங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். நாம் இந்த நேரத்திலும் கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்பதற்கு முன்பாக கொஞ்ச நேரம் நம் கண்களை மூடி, ஆண்டவரே, நீர் எனக்கு இந்த நாளை தந்திருக்கிறீர், இந்த புதிய நாளுக்காய் நன்றி. உம்முடைய இரக்கங்கள், உம்முடைய கிருபைகள் எங்கள் மீது ஒவ்வொரு நாளும் புதியதாக இருப்பதற்காய் நன்றி என்று சொல்லி கர்த்தரை நோக்கி பார்த்து அவரை நோக்கி கூப்பிடலாமா? ஆண்டவரே, உமக்கு நன்றி. ஆண்டவரே, உமக்கு நன்றி. இந்த நாளுக்காய் நன்றி, உம்முடைய கிருபைகளுக்காய் நன்றி, உம்முடைய இரக்கத்திற்காய் நன்றி, உம்முடைய தயவிற்காய் நன்றி, உம்முடைய காருண்யத்திற்காய் நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார், அவர் ஒரு நாளும் மாறுவதே இல்லை. ஹல்லேலூயா. அவர் உங்களோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. இந்த நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காய் நன்றி செலுத்துகிறேன். நீர் எங்களுக்கு சுகம், பலன், ஜீவன், ஆரோக்கியத்தை தந்து எங்களை சுகத்தோடு வைத்திருப்பதற்காய் உமக்கு நன்றி தகப்பனே, உமக்கு நன்றி. மாசியாந்தா ரபா திலிபா ரகாதே லேபா திஷிகா து ரகாதனா பிராதா சேகே து ரபாசியா லாஹி து ரேகே து ரோஷ் பிரகாதிலியா எலோசியாந்தா ராகா து ரகாதே லாஹி து ரேகே து ரபாசியா. ஹல்லேலூயா. ஒரு மகிமையின் பிரசன்னம், ஒரு மகிமையின் பிரசன்னம். ஹல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் உங்கள் மீது இறங்கும்படிக்கு ரீகாந்து ரபாசியா லேஹத்தே ரமாந்தோஷ் பிரகாந்தோ ரிபாதிலியா எலாசிகாந்து ரேகாந்து ரேபாஷே. அப்படியே செபிக்க ஆரம்பிங்க. கர்த்தருடைய மகிமையின் பிரசன்னம், அவருடைய ஷெக்கினா மகிமை இந்த நாளிலே உங்கள் மீது வரவும், உங்கள் சந்ததியின் மீது, உங்கள் குடும்பத்தின் மீது, உங்கள் வேலையின் மீது என்னென்ன காரியங்களிலே தோல்வியோடு மனம் உடைந்து போயிருக்கீங்களோ அந்த இடத்துல ஆண்டவரே, உம்முடைய மகிமை வேணும் அப்பா, உம்முடைய பிரசன்னம் வேணும் ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னம் இல்லாமல் நான் இந்த நாளை சந்திக்க மாட்டேன் என்று சொல்லி கர்த்தரிடத்தில் கேளுங்க. ஆண்டவர் உங்களுக்கு அவருடைய பிரசன்னத்தை கொடுக்க போகிறார். God is going to go in front of you. உங்களுக்கு முன்பாக அவர் கடந்து செல்வார், உங்களுக்கு முன்பாக அவர் கடந்து செல்வார். மாசேலே மராஹாதோஷ் எலாசிகே லீபாதியா. இஸ்ரவேலுக்கு முன்பாக பகலிலே மேகஸ்தம்பமாயும் இரவிலே அக்கினி ஸ்தம்பமாய் கடந்து சென்ற தேவன் உங்களுக்கு முன்பாக கடந்து செல்வார். உங்கள் சந்ததிக்கு முன்பாக, உங்கள் பிள்ளைகளுக்கு முன்பாக எந்தெந்த காரியத்திலே உங்களுக்கு கர்த்தருடைய பிரசன்னம் வேண்டுமோ ஆண்டவரே, இந்த இடத்துல ஆண்டவரே, எங்கள் குடும்பத்தில் நம்முடைய பிரசன்னம் வேணுமப்பா. என்னுடைய கணவர் மத்தியில், என்னுடைய குடும்பத்திலே என்னென்ன இடத்துல எந்தெந்த காரியத்தில் சகோதரிமார்கள் ஜெபிங்க, சகோதரர்கள் ஜெபிங்க. ஒருவேளை குடும்பத்தில் சமாதானத்தை இழந்திருப்பீங்க என்று சொன்னால் கர்த்தருடைய பிரசன்னத்திற்காக ஜெபியுங்கள். கர்த்தருடைய பிரசன்னம் சமாதானத்தை கொண்டு வரும். ஹல்லேலூயா. ரே ஷேகே லீபாதியா பிரகாது ரேகே லாஹி து ரபாஷியா. ஜெபிங்க, ஜெபிங்க, ஜெபிங்க. ப்ரே 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 ப்ரே. ஜெபிங்க, ஜெபிங்க. Hallelujah. Lord, we invite you today. Lord, we invite in our hearts. எங்கள் இருதயத்திலே உம்மை நாங்கள் வரவேற்கிறோம். Lord, Holy Spirit, we welcome you. We welcome you. Rasyanta lebadie maseke libradash elasikele menoshyanta rakapa duregede lepradishika durimana kataratata rekaturelebasikele meneto raladishiadana Mahinesh Anasikadunia Madune Kaladire Prakelamandiase Ebrakanto Relabase Ebrolosh Alase Hiliandiash Escabelato Shaktulahi Turete Barakatunasia Enekoroshe Prakida Libasete Mesotopo Rokotoshe Ebrakanto Retete Lahi Turash Elahize Ebrakatu Reba Dilia Yenasi Firia Dalashe Exambroloshea El Pralashia. ஆண்டவரே, எங்கள் குறைகளை, என் குற்றங்களை, என் மீறுதல்களை, என் அக்கிரமங்களை எனக்கு மன்னியும் ஆண்டவரே. என்னுடைய பாவங்களை எனக்கு மன்னியும். கேளுங்க, கர்த்தரிடத்தில் கேளுங்க. ஆண்டவரே, உமக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்ததை மன்னியும், உமக்கு பிரியமில்லாததை செய்ததை மன்னியும். கேளுங்க, கர்த்தரை நோக்கி பார்த்து கேளுங்க. அப்பா, forgive me Lord, forgive me Lord.
உமக்கு பிரியமில்லாத வழிகள் என்னில் இருக்கும் என்று சொன்னால் அதை எடுத்து போடுங்க. உமக்கு பிரியமில்லாத ஆகாத சம்பாஷணைகள், உமக்கு பிரியமில்லாத பேச்சுகள், உமக்கு பிரியமில்லாத இடத்திற்கு போவது, எந்தெந்த காரியத்தில் உமக்கு பிரியமில்லையோ ஆண்டவரே அதை எடுத்து போடுவீராக. லார்ட், ரிமூவ் தட். கர்த்தரிடத்தில் சொல்லுங்க, நான் உம்முடைய வழிகளில் நடக்க பிரியமா இருக்கிறேன். உம்முடைய வழிகளில் நடக்க பிரியமா இருக்கிறேன் அப்பா. Lord, I want to walk in your ways. Lord, I want to walk with you, Lord. ஏனோக்கு கர்த்தரோடு கூட சஞ்சரித்தார். ஏனோக்கு 300 வருடம் சஞ்சரித்தார். 300 long years Enoch walked with the Lord. Are we able to walk 3 days with the Lord continuously? If anything separates you and God from that relationship, you need to reconsider the ways of your life. கர்த்தருக்கும் உங்களுக்கும் இருக்கிற அந்த உறவை ஏதாவது பிரிக்கும் என்று சொன்னால் நீங்கள் இன்றைக்கு அந்த காரியங்களை விட்டுவிட வேண்டும். நீங்கள் உட்கார்ந்த ஆண்டவரே, இந்த காரியங்களிலே நான் பலவீனமாக இருக்கிறேன். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டுவிடுகிறவனோ இரக்கம் பெறுவான். கர்த்தரிடத்தில் திரளான மன்னிப்பு மீட்பும் உண்டு. அவர் எவன் மேல் இரக்கமாக இருக்க சுத்தமாக இருக்கிறாரோ அவன் மேல் இரக்கமாக இருக்கிறார். இந்த காலை நேரத்தில் கர்த்தருடைய சமூகத்திலே உங்கள் இருதயத்தை ஊற்றி, ஆண்டவரே, என்னிடத்தில் இருக்கிற குறைகளை மன்னியும். என் கண்ணில் இருக்கிற நான் உத்திரத்தை பாராமல் என் கண்ணில் இருக்கிற துரும்பை பாராமல் பிற கண்ணில் உத்திரத்தை பார்த்து கொண்டிருக்கிறேன். என்கிட்ட நிறைய காரியம் இருக்கும் பொழுது, நான் சரி செய்ய வேண்டிய காரியம் நிறைய இருக்கும் பொழுது, நான் மற்றவருடைய காரியங்களை பார்த்து குறை சொல்லி கொண்டிருப்பேன் என்று சொன்னால் என்னை மன்னியும் என்று சொல்லுங்க. குறை சொல்லுகிற ஆவி, the spirit of gossiping, இது நம்முடைய வாழ்க்கையை விட்டு வெளியேற வேண்டும். The Holy Spirit is speaking to us. பரிசுத்த ஆவியானவர் அந்த காரியங்கள் நம்மிடத்தில் வெளிப்படுத்துவார் என்று சொன்னால் நாம் அந்த காரியத்தை விட்டுவிட வேண்டும். Thank you, Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரே, நீர் சொல்லுகிற காரியங்களை நாங்கள் பின்பற்ற எங்களுக்கு உதவி செய்வீராக. எங்களோடு பேசுங்க. இந்த நாளுக்காய் நன்றி. உம்முடைய வார்த்தையின் மூலமாக எங்களோடு பேசுவதற்காய் நன்றி. நாங்கள் சிறுகவும் நீர் பெருக வேண்டும். உமக்கு மகிமையை செலுத்துகிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் உங்கள் அனைவரோடு கூட ஒவ்வொருவரோடு கூட இருக்க விரும்புகிறார். ஆனால் இந்த பரிசுத்த ஆவியானவரை நாம் வரவேற்கிறோமா? இந்த பரிசுத்த ஆவியானவர் தங்குவதற்கான ஏற்ற சூழல் இருக்கிறதா? நம்முடைய இருதயத்திலே பரிசுத்த ஆவியானவர் வந்து வாசம் பண்ணுவதற்கு வேண்டிய ஒரு சூழல் இருக்க வேண்டும். ஒரு என்விரான்மெண்ட் நம்ம கொடுக்கிறோமா? அல்லது நம்முடைய என்விரான்மெண்ட் பரிசுத்த ஆவியானவர் வரவே முடியாத அளவுக்கு இருக்கிறதா? We are praying to God, but our environment, the Spirit is not welcoming the Holy Spirit. உங்களுடைய ஆவி, உங்கள் ஆவிக்குரிய மனிதன் பரிசுத்த ஆவியை ஏற்றுக்கொள்வதற்கான சூழல் இல்லாமல் இருக்கிறதா? இன்றைக்கு நாம் சற்று சீர்தூக்கி பார்ப்போம், சற்று ஆராய்ந்து பார்ப்போம். ஏதாவது வழிகள் கர்த்தருக்கும் உங்களுக்கும் நடுவாக, ஏதாவது மனிதர்களோ, கர்த்தருக்கு பிரியமில்லாத உறவுகளோ, கர்த்தர் அருவருக்கிற காரியங்கள் உங்களுக்குள்ள இருக்கும் என்று சொன்னால் பரிசுத்த ஆவியானவரால் அசைவாட முடியாது. இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் ஆவிக்குரிய காரியங்களுக்கு நாம் மிகவும் கவனமாகவும் மிகவும் துல்லியமாக பரிசுத்த ஆவியானவர் எதை விரும்புகிறார் என்பதை நாம் நம்முடைய சென்சஸ் ஷார்ப்பா இருக்கணும். கர்த்தர் நம்மோடு கூட அவர் இடைப்படுவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். ஆனால் நாம் ஆயத்தமாகவும் கர்த்தர் நம்மோடு பேசுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த காலை நேரத்திலும் கர்த்தருடைய சமூகத்திலே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினால் வாழ்த்துகிறேன். குட் மார்னிங் டு எவ்ரிஒன். நாம் இப்பொழுதும் வேதத்திலிருந்து வசனத்தை எடுத்து தியானிக்க போகிறோம். எரேமியா
33 அதிகாரம் 3 ஜெரமியா சாப்டர் 33 verse 3. நாம் சேர்ந்து படிப்போமா? என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவஜனமே, ஆவியானவர் நம்மிடத்திலே சொல்கிற காரியம், என்னை நோக்கி கூப்பிடு, என்னை நோக்கி கூப்பிடு. Call unto me, I will answer you. I will show you great and mighty things which you cannot imagine, which you do not know. I will tell you those things to you. நம்முடைய கைகளிலே மொபைல் ஃபோன்ஸ் இருக்கிறது. நம்ம தினந்தோறும் கால் பண்ணுறோம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கால் பண்ணுறீங்க, உங்கள் பேரண்ட்ஸுக்கு கால் பண்ணுறீங்க, உங்களுடைய சில்ட்ரன் கால் பண்ணுறீங்க, உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் கால் பண்ணுறீங்க. யாரெல்லாம் உங்களுக்கு முக்கியமாக தோன்றுறாங்களோ, யார்கிட்ட பேசணுமோ, உடனடியாக உங்களுடைய மொபைல் ஃபோனில் நீங்கள் அவங்க நம்பரை டயல் பண்ணி என்ன பண்ணுறீங்க? கால் பண்ணுறீங்க. The first step is you're dialing those numbers. உங்களுக்கு அந்த எண்ணம் வரணும். அதற்கப்புறம் நீங்கள் டயல் பண்ணுவீங்க, கான்டாக்ட் லிஸ்ட்டில் இந்த நம்பர் எடுப்பீங்க, then you will call. இதுதான் ப்ரொசீஜர். இன்றைக்கு ஆவியானவர், நீ என்னை நோக்கி கூப்பிடு, call unto me, call unto me. என்னை நோக்கி கூப்பிடு. எத்தனையோ பேருக்கு நீங்க கால் பண்ணியிருப்பீங்க. இன்றைக்கு கர்த்தருடைய அவரை கூப்பிடுவதற்கான நம்பர் 333. சொல்லுங்க, 333 கமெண்ட்ல டைப் பண்ணுங்க. கர்த்தருக்கு ஒரு நம்பர், இது ஜஸ்ட் கற்பனை தான். கர்த்தருக்கு ஒரு நம்பர் நம்ம டயல் பண்ணணும்னா என்ன நம்பர் டயல் பண்ண போகிறோம்? 333 என்னது? எரேமியா 33:3. என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு இப்போ தெரிஞ்சிருச்சு நீங்க டயல் பண்ண வேண்டிய நம்பர் 333? அது ஹல்லேலூயா. 333 எங்க நீங்க டயல் பண்ண போறீங்க? உங்க மொபைல் ஃபோன்லையா? Are we going to dial those 333 in this mobile? அல்லது நம்முடைய வேதத்தை எடுத்தா? Hallelujah. We are going to take our Bible. We are going to sit in the presence of the Lord and we are going to dial. எப்படி ஒரு மொபைல் ஃபோன்ல சிக்னல் இருந்தாதான் என்ன பண்ண முடியும்? கால் பண்ண முடியும். நெட்வொர்க் இருக்கணும். உங்களுடைய பக்கத்தில் இருக்க நெட்வொர்க் ப்ரொவைடர் உங்களுக்கு பக்கத்தில் அவங்க நெட்வொர்க் வச்சிருக்கணும், ஆண்டனாஸ் இருக்கணும். அதிலிருந்து உங்களுக்கு சிக்னல் எமிட் ஆகணும். அப்போதான் என்ன ஆகும்? உங்களால் கால் பண்ண முடியும். அல்லது உங்களுடைய மொபைல் ஃபோன்ஸை நீங்கள் சும்மா தான் வச்சிருக்கணும். அதே போல தான் வேத வசனம் என்று பைபிள் என்று சொல்வது, இட்ஸ் a communicating device that the Lord has given us. அவர் இந்த வேதத்தின் மூலமாக உங்களோடு பேசுவார். அதற்கு தேவையானது பரிசுத்த ஆவியானவர் என்னும் அந்த மகத்துவமான தெய்வத்தினுடைய பிரசன்னம் உங்களிடத்தில் இருக்கும் பொழுது கர்த்தர் பேசுகிற காரியம் உங்களுக்கு புரியும். அல்லது கர்த்தர் என்னதான் அந்த பக்கத்திலிருந்து பேசினாலும் உங்களுடைய காதுகளில் ஒன்றுமே கேட்காது. ஆனால் உங்களுடைய ஃப்ரீக்வன்சிஸ் கர்த்தருடைய ஃப்ரீக்வன்சியோட அலைன்மெண்ட்டாக இருந்துருச்சுன்னா கர்த்தர் பேசுகிற காரியம் உங்களுக்கு கேட்கும். அல்லது உங்கள் கையில் பைபிள் இருக்கும், பைபிள் இருந்தாலும் அந்த பைபிளில் எந்த சிக்னலும் இல்லை. The Bible is not gonna speak with you because there is no signal, there is no Holy Spirit.
வேத வசனம் உங்களோடு கூட பேசும். கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார். எத்தனை முறை நீங்க நெருக்கப்பட்டு பயங்கரமான சிச்சுவேஷன் இருக்கும்போது கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருக்கிறார். நிறைய முறை நான் கமெண்ட்ல படிக்கும்போது பார்ப்பேன், பிரதர் இன்னைக்கு என்னுடைய சிச்சுவேஷன் ரொம்ப மோசமா இருந்துச்சு, நான் நொறுக்கப்பட்டு இருந்தேன், ஆனா கர்த்தர் உங்க மூலமா பேசினாங்க, இன்னைக்கு செய்தி மூலமாய் பேசினாங்க, இந்த வார்த்தையின் மூலமாய் பேசினாங்க என்று சொல்லி எத்தனை முறை நீங்க அனுபவிச்சிருக்கீங்க. ஏன் தெரியுமா? உங்களுடைய சிக்னல், உங்களுடைய ஆண்டனாஸ் பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறதை ரிசீவ் பண்ற மோட்ல இருந்துச்சு. ஆவியானவர் உங்களோடு பேசுகிறதை நீங்கள் கேட்பதற்கு காது உள்ளவன் கேட்க கடவன். உங்களுடைய செவிகள் திறந்திருந்தது. நீங்கள் ஆயத்தத்தோடு கர்த்தர் என்ன இடத்துல பேச போகிறார், என்கிட்ட பேசுவாரான்னு சொல்லி நீங்க ஆயத்தத்தோடு வந்தீங்க. ஆனா சில நேரத்துல பாருங்க, நீங்க ஆயத்தம் இல்லாம வருவீங்க, கர்த்தர் உங்களோடு பேசுவதை உங்களால புரிந்து கொள்ளவே முடியாது. Sometimes you do not understand what the Lord is speaking to you because there is a disconnectivity between you and God. கர்த்தருக்கும் உங்களுக்கும் ஒரு டிஸ்கனெக்ஷன் இருக்கிறது. Please listen carefully. நம்முடைய இருதயம் கர்த்தருக்கு முன்பாக செம்மையா இருக்க வேண்டும். நம்முடைய இருதயத்திலே கர்த்தர் வந்து தங்குவதற்கு வேண்டிய சூழல், என்விரான்மெண்ட் இருக்கணும். ஒரு மொபைல் போன்ல கால் பண்றதுக்கு ஏற்ற என்விரான்மெண்ட் இல்லைன்னா அந்த மொபைல் போன் வெறும் ஒரு டப்பா, அது ஒரு ஜஸ்ட் ஒரு டாய், அவ்வளவுதான். இந்த மொபைல் ஃபோனை வச்சு என்னால் கால் பண்ண முடியல, என்னால் எந்த ஆக்டிவிட்டியும் பண்ண முடியல, ஒருத்தரோட நான் பேச முடியல. த அல்டிமேட் பர்பஸ் ஆஃப் திஸ் மொபைல் என்ன? ஒருத்தரோட கால் கம்யூனிகேட் பண்ணுற டிவைஸ் இது. இந்த மொபைல் ஃபோனால் கம்யூனிகேட் பண்ண முடியலன்னா இந்த மொபைல் ஃபோனை ஒன்று ரிப்பேர் பண்ணணும் அல்லது இந்த மொபைல் ஃபோனை மாற்றணும். ஸோ ஈஸி வே என்னது? ரிப்பேர் பண்ணுறது. ஏன் நெட்வொர்க் வரலை, ஏன் சிக்னல் டிடெக்ட் ஆகலை என்று சொல்லி நம்ம என்ன பண்ணுறோம்? அதை நம்ம ஒரு ரிசர்ச் பண்ணுறோம் அல்லது போய் நம்ம ஒரு மொபைல் சர்வீஸ் ஷாப்பில் கொடுக்குறோம். அதே போல தான் நம்முடைய ஆவியில் கர்த்தர் பேசுகிற காரியம் நமக்கு புரியவில்லை அல்லது வேதத்தை படிக்கும் பொழுது கர்த்தர் உங்களோடு பேசவில்லை என்று சொன்னால் அவர் பேசி கொண்டிருக்கிறார், ஆனால் அங்கே ஒரு கனெக்டிவிட்டி ப்ராப்ளம் இருக்கிறது. இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், நீ என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து. கர்த்தர் சொல்லிட்டாரு, நீ என்னை கால் பண்ணுன்னு சொல்லிட்டாரு. ஆனால் நீங்கள் கால் பண்ணும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு இடத்துல பேசாமல் இருப்பாரா? அவர் நான் உனக்கு உத்தரவு கொடுப்பேன்னு சொல்லிட்டாரு. மகனே, உனக்கு நான் உன் இடத்துல பேசுவேன், மகளே நான் இடத்துல பேசுவேன். I will talk with you. God's word is very clear. அவருடைய வார்த்தையில மாற்றமே கிடையாது. என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து. நீ என்னை கூப்பிட்ட உடனே உனக்கு உத்தரவு கொடுப்பேன். நீங்க கூப்பிட்ட உடனே கர்த்தர் உங்களுக்கு உத்தரவு கொடுக்கலையா? அப்படி என்றால் கர்த்தர் கொடுத்துட்டாரு, உங்களால கேட்க முடியல, அங்க ஒரு ப்ராப்ளம் இருக்கு. அப்ப என்ன பண்ணுவாங்க? ஒரு மொபைல் ஃபோன் ஒர்க் ஆகலைன்னா அந்த மொபைல் ஃபோனை ரிப்பேர் ஷாப்பில் கொடுக்கறது போல, மொபைல் சர்வீஸ் ஷாப்பில் கொடுக்கறது போல நீங்கள் என்ன பண்ணணும்? கர்த்தருடைய சமூகத்தில் உங்களை யார் படைச்சது? நம்ம யார் படைச்சது? கர்த்தர் தான் படைத்தார். அவருடைய கரத்தில் கொடுத்து, ஆண்டவரே என்னை சரி செய்யுங்கப்பா, என்னுடைய கனெக்டிவிட்டி உமக்கும் எனக்கும் இருக்கு, கனெக்ஷனில் ஒரு ப்ராப்ளம் வந்துருச்சு. there is a connectivity problem. I am not able to hear what you are speaking. நீங்க பேசுறதுனால கேட்க முடியல, உம்முடைய பிரசன்னத்தினால உணர முடியல. எனக்குள்ள இருக்கிற குறைகளை நீக்கி போடுங்க, என்னிடத்தில் இருக்கிற குற்றங்களை மன்னியும். ஏதோ ஒரு காரியம், சம்திங் என்னுடைய கனெக்டிவிட்டியை அது பாதர் பண்ணிருச்சு. ஏதோ ஒரு காரியத்தில் நீங்க பேசுற காரியத்தை, நீங்க என்னோட வேதத்தின் மூலமா பேசுகிற காரியத்தை புரிந்து கொள்ள முடியல. எத்தனை பேருக்கு புரியுது நான் பேசுகிறது?
நான் உங்களுக்கு இந்த மொபைல் ஃபோனை வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு எளிதாக புரியும். பிரதர் எனக்கு புரியுதுன்னு சொல்றவங்க மாத்திரம் எனக்கு கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க, எஸ்ன்னு தெரியப்படுத்துங்க. புரியாதவங்களுக்கு நான் வேற ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல பார்க்குறேன். கர்த்தர் நம்மோடு பேசுவதற்கான சூழலை நாம் ஏற்படுத்த வேண்டும். ஒரு மொபைல் ஃபோன்ல சிக்னல் இருந்து இன்னொரு மொபைல் ஃபோன்ல சிக்னல் இல்லைன்னா நீங்க கால் ரெண்டு பேரும் பேச முடியாது, அங்க ஆன்சர் வராது. யூ கேன் டயல், யூ கேன் கால், but the other end there is no signal, there is no network, you cannot receive back. thank you. Okay, நான் முதல் முறையா இந்த எக்ஸாம்பிள் வச்சு பேசுறதுனால ஐ எம் ஜஸ்ட் வாண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட், உங்களுக்கு புரியுதான்னு சொல்லி. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில we need to be a receiver as well as we need to be a communicator. இந்த மொபைல்ல 2 ஃபீச்சர் இருக்கு. ஒரு ஃபீச்சர் நீங்க கால் பண்ணலாம், இன்னொரு ஃபீச்சர் கால் வந்தா அட்டெண்ட் பண்ணலாம். சொல்லுங்க, உங்களுக்குள்ள 2 ஃபீச்சர் இருக்கு, உங்களுக்குள்ள 2 விஷயம் இருக்கு. ஒன்னு நீங்க கர்த்தர் இடத்துல பேசலாம், இன்னொன்னு கர்த்தர் உங்களிடத்துல பேசுவதை கேட்க முடியும். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. You can talk to God and God can talk back to you. You have to and fro communication within you. உங்களுக்குள்ளே 2 வழியாக கம்யூனிகேட் பண்றதுக்குரிய காரியம் இருக்கிறது. ஒரு மொபைல் ஃபோனில் வெறும் கால் மட்டும்தான் பண்ண முடியும்னு சொன்னால் அந்த மொபைல் ஃபோன் அது இன்கம்ப்ளீட்டாக இருக்குது. கரெக்டா? அதே போல தான் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வெறும் ஆண்டவரே எனக்கு இதை செய்யுங்க, இதை செய்யுங்க, இதை செய்யுங்கன்னு சொல்லி நீங்கள் ஜெபித்து கொண்டே இருக்கிறீங்க. அது இன்கம்ப்ளீட்டாக இருக்கு. ஏன்னா உங்களுக்கு பதில் வரல. There is no reply from the other end. Dear people of God, please listen. நீங்க மாத்திரம் தான் பேசி கொண்டிருக்கிறீங்க, கர்த்தர் பேசுவதை கேட்க முடியலனா அங்கேயும் ப்ராப்ளம் இருக்கு. ஸோ 2 ப்ராப்ளம் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம், நீங்க கால் பண்ணும்போது உங்களுக்கு சிக்னல் இல்லை. அப்போ என்ன பண்ணணும்? நம்ம சர்வீஸ் சென்டரில் கொடுக்கறது போல நாம் கர்த்தருடைய சமூகத்தில் உட்கார்ந்து நம்மை சரி செய்ய வேண்டும். இரண்டாவது, மற்றவர்கள் அல்லது கர்த்தர் நம்மோடு பேசுவதை நம்மால் கேட்க முடியாவிட்டாலும் நம்முடைய வாழ்க்கையை நாம் சரி செய்ய வேண்டும். இந்த மொபைல் ஃபோன் மூலமாக நான் கால் பண்ணும்போது மற்றவங்களுக்கு போகலைன்னா அதுவும் பிரச்சனை. மற்றவர்கள் எனக்கு கால் பண்ணும்போது எனக்கு ரிசீவ் ஆகுனா அதுவும் ப்ராப்ளம். அதே போல தான் கர்த்தர் நம்மோடு பேசுவதை கேட்க முடியாவிட்டாலும் நம்ம நேரா என்ன பண்ணணும்? எல்லா வேலையும் விட்டுட்டு கர்த்தருடைய சமூகத்தில் போய் உட்கார்ந்துடணும். We need to wait before the presence of the Lord. ஆண்டவரே என்ன சரி செய்யுங்க, என்ன சரி செய்யுங்க, என்ன சரியாக்குங்க, என்னால உம் சத்தத்தை கேட்க முடியலையே. I am not able to listen to your voice. Lord, make me right. எனக்கும் உமக்கும் இருக்க அந்த பிளவை நீங்க சரி செய்யுங்க. இன்னைக்கு பிரச்சனை என்ன தெரியுமா? எனக்காக இவங்க ஜெபம் பண்ணுவாங்க, எனக்காக அவங்க ஜெபம் பண்ணுவாங்க. பிரதர், முதல்ல உங்களுக்கு இருக்கிற பிரச்சனையை நீங்க சரி செய்ய என்ன செய்றீங்க? எத்தனை நாள் நீங்க சர்வீஸ் சென்டருக்கு நீங்க போயிட்டே இருப்பீங்க? எத்தனை நாள் நீங்க அங்க போய் எனக்கு ஆன்சர் வர நினைப்பீங்க, உட்கார்ந்து கொண்டிருப்பீங்க? ஒன்று, உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் மாற்றணும். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியா இருக்கிறான். If you are in Christ, you are a new creation. நீங்க கிறிஸ்துவுக்குள் இருக்கும் பொழுது உங்களுடைய பழைய உடைஞ்சு போன வாழ்க்கை, சிக்னல் இல்லாத வாழ்க்கை, நெட்வொர்க் இல்லாத வாழ்க்கை, அது எல்லாம் மறைஞ்சு போய் உங்களுடைய சிக்னல்ஸ் எல்லாமே, உங்களுடைய ஃப்ரீக்வன்சிஸ் எல்லாமே, உங்களுடைய ஆவிக்குரிய மனிதன் கர்த்தர் பேசுகிறதான வார்த்தையை கேட்கிறதற்கு அவன் டியூன் பண்ணப்பட்டிருப்பான். The Bible clearly says, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இந்த மொபைல் போனை நான் சர்வீஸ் சென்டர்ல கொடுத்து வரும் பொழுது இந்த மொபைல் போன் புரோக்கனா இருக்கலாம், அல்லது இந்த மொபைல் போன் சிக்னல் இல்லாம இருக்கலாம், இந்த சிம் கார்டு ஒர்க் ஆகாம இருக்கலாம். ஆனா சர்வீஸ்க்கு போயிட்டு வரும் பொழுது இந்த மொபைல் போன் எல்லாமே பிராண்ட் நியூவா மாறிடுது. பிகாஸ் அந்த ரிப்பேர் என்ன பண்ற, அந்த பர்சன் டெக்னீஷியன் என்ன பண்றாரு, எல்லா ஸ்பேர் பார்ட்ஸையும் மாத்திடுறாரு. எதெல்லாம் ஒர்க் பண்ணலையோ, என்னென்ன கம்ப்ளைண்ட்ஸ் நான் சொன்னனோ எல்லாவற்றையும் மாற்றிடுறாரு.
சிம்பிள். இந்த மொபைல் போனை தெரிஞ்சவங்களுக்கு தான் இதை ரிப்பேர் பண்ண முடியும். அதே போல உங்களை படைத்த தெய்வனுக்கு தான் உங்களை சரி செய்யவும் முடியும். இன்னைக்கு நீங்க கர்த்தரை விட்டு விட்டு வேற மனுஷன்கிட்ட ஓடிக்கொண்டிருக்கீங்க. உங்க சொந்தக்காரங்க கிட்ட போய் ஹெல்ப் கேட்கறீங்க, மற்ற இடத்துல ஹெல்ப் கேட்டுக்கொண்டிருக்கீங்க. பட் ஸ்டாப் டூயிங் தட். அது நிரந்தர தீர்வு கிடையாது. Hallelujah. That is not a permanent solution. You need to go where you can be repaired permanently. உங்களுக்காக ஒருவர் ரத்தம் சிந்தி உங்களுக்காக பிதாவையும் உங்களையும் சரி செய்து உங்களுக்கும் பிதாவுக்கும் இருந்த அந்த பிளவை ஒன்றாக்கி சிலுவை மரணத்தினாலே 2 பேரையும் பிரிவினையாய் பகையாய் இருந்த 2 பேரையும் ஒன்றாக்கி சரி செய்து இயேசு கிறிஸ்து முடித்து விட்டார். இயேசு கிறிஸ்து இடத்திலே போகாமல் நாம் மனிதனிடத்திலே போனால் யார் உங்களுக்காக மரித்தது சிலுவையிலே? இன்னைக்கு ஒரு வேலை வேணும்னு சொன்னா எனக்கு இவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க, அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. Did you go to God? கர்த்தரிடத்துல போய் நின்னீங்களா? முதலாவது எனக்கு கர்த்தர் பேசணும்னு சொன்னா எனக்கு இந்த ஊழியக்காரங்க மூலமா பேசுவாரா? கர்த்தர் இவங்க மூலமா பேசுவாரா? கர்த்தர் உங்களுக்குள்ளே பேசுவதற்கான எல்லா ஆற்றலையும் எல்லா ஃபீச்சரையும் கர்த்தர் உங்களுக்குள்ள வைத்திருக்கிறார். God has deposited everything, essential things for two-way communication within you. உங்களுக்குள்ள எல்லா கம்யூனிகேஷன் சிஸ்டமும் கர்த்தர் வைச்சிருக்கிறாரு. பட் நாம என்ன பண்றோம் தெரியுமா? அதை சரி செய்யறதுக்கு நம்ம நேரம் எடுக்கிறதே கிடையாது. நம்முடைய இருதயத்தில் இருக்கிறதான பிரச்சனைகளை நாம் ஐடென்டிஃபை பண்ண மாட்டோம். அதுதான் பெரிய பிரச்சனையே. எனக்கு கால் வரல, நான் கால் பண்ண முடியலன்னு சொல்லி இந்த மொபைல் போனை வைத்துக் கொண்டிருந்தால் எனக்கு அது தீர்வு கிடையாது. That is not the solution. I need to go back to the service provider. I need to go back to the manufacturer. I need to go back to the service center to service this equipment. உங்களுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு காரியத்தில் நீங்க பலவீனமாக ஏதோ ஒரு பாவத்தில் மறுபடியும் விழுந்து கொண்டே இருக்கீங்களா? ஏதோ ஒரு லஸ்ட்ஃபுல் திங்ஸ் அட்டாக் பண்ணி கொண்டே இருக்கா? ஏதோ ஒரு ட்ரீம்ஸ்ல உங்களோடு கூட ஏதோ ஒரு அசுத்தமான காரியங்கள் வந்து கொண்டிருக்கா? அல்லது உங்களுக்கும் உங்க பிள்ளைகளுக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை கண்டினியூஸா இருந்து கொண்டே இருக்கா? உங்க வேலையில பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கா? அப்ப அங்க ஏதோ ஒரு காரியம் தடுத்து நின்று கொண்டிருக்கிறது. Your prayers are not effective, your prayers are not changing the situation, then you need to go back to the service provider or then you need to go back to the creator. அதை சரி செய்கிற இடத்திலும் அதை உருவாக்கின இடத்திலும் நீங்க போக வேண்டும். அல்லது ஏன் எனக்கு இந்த பிரச்சனை வந்தது, ஏன் எனக்கு என் மொபைல்ல கால் போகல, அல்லது ஏன் என்னால ஜெபிக்க முடியல? நாம என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் whether the mobile is in airplane modeல இருக்கான்னு பாப்போமா? ஏர்பிளேன் மோட்ல இருந்தா சிக்னல் இருக்காது. நீங்கள் தொடர்பு கொள்ளும் நபர் தொடர்பு கொள்ளும் எல்லையில் இல்லை. The person you are trying to reach is out of the something, ஏதோ ஒரு காரியம் வரும். I'm not able to remember that. Out of the service provider areas. அது தொடர்பு கொள்ளும் எல்லையில் இல்லை. இப்படி தான் வரும் நமக்கு. அப்போ என்ன பண்ணுவோம்? நம்ம ஏர்பிளேன் மோட்ல இருந்து ஃப்ளைட் மோட்ல இருந்து என்ன பண்ணுவோம்? நம்ம ரிசீவிங் மோடுக்கு மாற்றுவோம். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில நீங்க ஒரு ரீசெட் பண்ண போறீங்க. You need to come from the flight mode to the receiving mode. நைட்டு படுக்கும்போது மொபைல் போனை என்ன பண்றோம்? ஏர்பிளேன் மோட்ல போட்டு படுத்துடுறோம். காலையில எழுந்து ஏர்பிளேன் மோட்ல இருந்து ஆன் பண்ணலனா கால்ஸ் வராது. அதே போலதான் வாழ்க்கையில உங்களுடைய ரிசீவர், உங்களுக்குள்ள இருக்கிற கம்யூனிகேட்டிங் டிவைஸ் ஒரு நாளும் ஏர்பிளேன் மோட்ல போயிடக்கூடாது, அல்லது ஃப்ளைட் மோட்ல போயிடக்கூடாது, அல்லது சுவிட்ச் ஆஃப் ஆயிடக்கூடாது. Your spiritual man should be always active. That man should not go into flight mode. எத்தனை பேர் கவனித்துக் கொண்டிருக்கிறீங்க? அநேக நேரத்திலே நம்முடைய வாழ்க்கையில நாம் ஒரு ஃப்ளைட் மோடுக்குள்ள அநேக நேரத்தில் போயிடுறோம். உங்களை யாராவது ஹர்ட் பண்ணா, உங்களை யாராவது காயப்படுத்தினா, உங்கள் மேல யாராவது கோபம் கொண்டா,
நம்ம என்ன பண்றோம், ஒரு ஃப்ளைட் மோட்ல போயிட்டு கர்த்தருக்கு ஒரு சல்யூட், அவங்களுக்கு ஒரு சல்யூட், நம்ம போய் ஃப்ளைட் மோட்ல போட்டு என்னைக்கோ மறந்துருப்போம். இன்னைக்கோ நடந்த காரியம் நீங்க ஃப்ளைட் மோட்ல இருந்து வெளியே வராததுனால உங்களுடைய ரிசீவர் கர்த்தருடைய சத்தத்தை கேட்க முடியல. You need to go and forgive that person first. நான் உனக்கு மன்னிச்சது போல நீ போய் பிறனை மன்னின்னு கர்த்தர் சொல்லுவாரு. You have put your device in flight mode 3 years back. God is continuously speaking to you, but you are not able to receive those things because you are not able to forgive those person. சிலரை மன்னிக்காத தன்மைகள், சிலரை நீங்க ஹர்ட் பண்ணியிருப்பீங்க, சிலருக்கு துரோகம் செய்திருப்பீங்க. அதனால உங்கள் வாழ்க்கையில கர்த்தருடைய வழிகள், கர்த்தருடைய காரியங்கள் வெளிப்படாமல் இருந்திருக்கும். அதெல்லாம் செட் ரைட் பண்ணணும். கர்த்தருடைய வார்த்தை தெளிவாக நம்ம இடத்துல பேசுகிறார். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாவதுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். I will answer the great things to you. I will speak great things to you which you cannot imagine in your life. நீ புரிஞ்சு கொள்ளாத விஷயத்தெல்லாம் நான் பேசணும் ஆசைப்படுற மகனே மகளே, ஆனா உன்னால அதுக்கு எனக்கு பேச முடியுமா? Can you call to me? நீங்க சொல்லலாம், பிரதர் நான் தினந்தோறும் ஜெபிக்கிறேன், daily I'm praying, but I'm not able to receive what God is speaking to me. Then check your device. உங்க இருதயத்தை ஆயத்தம் செய்யுங்க. உங்கள் இருதயத்தை நீங்க சரி செய்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களுக்கு பெரிய பெரிய ரெவலேஷன்ஸ், பெரிய பெரிய காரியங்களை குறித்து பேசுவதற்கு அவர் ஆயத்தமா இருக்கிறார். நீங்க அதுக்கு ஆயத்தமா இருக்கீங்களா? எனக்கு இதை விட சிம்பிளா ஆவியானவர் நம்மோடு எப்படி பேசுவார் எனக்கு தெரியல. இட்ஸ் வெரி பிளைன், மிகவும் சிம்பிள். எல்லார்கிட்டையும் மொபைல் ஃபோன்ஸ் இருக்கு, அதுல உள்ள எல்லா காரியங்களும் நமக்கு தெரியும். இது போலதான் நம்ம வாழ்க்கையில மொபைல் ஃபோன்ஸ்ல வருகிற சிக்னலை பார்க்க முடியுதா உங்களால? ப்ளீஸ் லிசன் கேர்ஃபுல்லி. மொபைல் ஃபோன்ஸ்ல உங்களுக்கும் இன்னொரு மொபைல்ஸ்க்கும் இருக்க சிக்னலை நீங்க பார்க்க முடியுதா? எத்தனை பேரால் பார்க்க முடியுது? நான் இங்கிருந்து உங்களுக்கு கால் பண்றேன்னா, நான் கால் பண்ணும்போது அந்த டேட்டாஸ் டிரான்ஸ்ஃபர் ஆகிற பைப்லைனை பார்க்க முடியுதா உங்களால? பிரதர், நான் மற்றவரோடு பேசும்பொழுது நான் பேசுகிற வார்த்தைகள் அது எப்படி டிரான்ஸ்ஃபர் ஆகுது, அதை என்னால் பார்க்க முடியுதுன்னு சொல்கிறவங்களாம் எஸ்ன்னு சொல்லுங்க, பார்க்க முடியாதவங்க நோன்னு சொல்லுங்க. I want to see. Male koporatu shanta lebradashe en kapase kelia. நாம் ஒருவரோடு ஒருவர் பேசுகிற அந்த அலை வரிசைகளை, அந்த ஃப்ரீக்வன்சிஸை, அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸை, இஎம்எஃப் வேவ்ஸை நம்ம பார்க்க முடியாது. அது இன்விசிபிளான ஒரு ஸ்டேட். எஸ், சிஸ்டர் டோரா சொல்லியிருக்காங்க, எஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, மேபி அவங்க லேபில் பார்த்துருப்பாங்க, எனக்கு தெரியல. பட் வி கேன் நாட் சி. என்னால் பார்க்க முடியல. நான் பேசுகிற காரியம், நான் பேசுகிற சிக்னல்ஸை பார்க்க முடியல. அதே போல தான் கர்த்தருடைய பிரசன்னத்தை நீங்க யூ கேன் ஃபீல் இட். அவங்க பேசும்போது கேட்க முடியும், கர்த்தர் பேசும்போது கேட்க முடியும். நீங்க பேசும்பொழுது கர்த்தர் அதை கேட்டு உங்களுக்கு பதில் கொடுப்பார். அநேக நேரத்திலே நாம் கேட்கவே முடியல கர்த்தர் பேசுவதை. ஆனால் நான் பார்க்கணும், நான் கர்த்தரை தரிசிக்கணும். அங்கே சிக்னலே இல்லை. எப்படி நீங்கள் கர்த்தரை பார்ப்பீங்க? உங்கள் சிக்னல் ஸ்ட்ரென்த் அதிகமாக இருந்தால் தான் வீடியோ காலே வர முடியும். இன்னைக்கு சில மொபைல் ஃபோன்ஸில் வீடியோ கால்ஸ் இருக்கிறது. அந்த வீடியோ கால் பண்ணணும்னா என்ன பண்ணும்? உங்கள் மொபைல், 2 மொபைல் ஃபோன்ஸ்க்கும் டேட்டா வேணும். நார்மல் கால் பண்ணுறதுக்கு நெட்வொர்க் இருந்தால் போதும். சர்வீஸ் ப்ரொவைடர் கிட்ட இருந்து, ஏர்டெல்லோ ஜியோ மற்ற சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ், உங்கள் கண்ட்ரியில் இருக்கிற ப்ரொவைடர்ஸ்க்கு வந்து டேட்டா, அந்த சிக்னல் இருந்தால் போதும். ஆனால் வீடியோ கால் பண்ணுறதுக்கு என்ன வேணும்? நமக்கு இன்டர்நெட் வேணும், டேட்டா இருக்கணும்.
கர்த்தர் உங்களோடு பேசுவதற்கு, முகமுகமாய் வந்து ஒரு விஷன்லயோ ஒரு தரிசனத்திலயோ வந்து பேசுவதற்கு உங்களுக்கு அடுத்தபடியான லெவல் இருக்கணும் உங்ககிட்ட. இன்னைக்கு நம்மளுடைய இருதயத்துல முதலாவது சிக்னலே ப்ராப்பரா இல்ல. ஃபர்ஸ்ட் அடிப்படை சிக்னல் இருந்தா தான் டேட்டா கிடைக்கும். உங்க மொபைல் போன்ல சிக்னல் கம்மியா இருக்கும்போது பாருங்க, நீங்க 5G வச்சிருந்தாலும் சரி அல்லது 6G வச்சிருந்தாலும் சரி, உங்க மொபைல் போன்ல சிக்னல் கம்மியா இருக்கும்போது டேட்டா சரியா இருக்காது. நம்முடைய வாழ்க்கையில கர்த்தரை நாம் முகமுகமாய் தரிசித்து ஒரு விஷன்லயோ அல்லது தரிசனத்திலே பார்க்க வேண்டும் என்று சொன்னால், முதலாவது நமக்கும் கர்த்தருக்கும் இருக்க உறவு அது ஸ்ட்ராங்கா இருக்கணும். அப்பொழுதுதான் கர்த்தர் நமக்கு முன்பாக வருகிறதான தரிசனம் ஆகிறதுக்கு அது ஏற்றதா இருக்கும். இன்னைக்கு கர்த்தர் யாரையும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணல. நாம் கர்த்தரோட முகமுகமாய் பேச முடியும். we can speak with the Lord. ஆனா அந்த லெவலுக்கு நம்ம போயிருக்கிறோமா ஸ்பிரிட்ல? are we attained to those stature in the spirit? ஓகே, சிக்னலை பார்க்க முடியாது, ஆனா சிக்னலை வந்து மொபைல் போன்ஸ்ல இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். எஸ், நம்முடைய வாழ்க்கையில அதை நம்ம உணர முடியும். கர்த்தர் என்னோடு இருக்கிறார், கர்த்தர் என் கூட இருக்கிறார் என்பதை நம்மால உணர முடியும். நம்முடைய வாழ்க்கையை மற்றவர்கள் பார்க்கும் பொழுது, கர்த்தர் இந்த மனுஷனோடு இருக்கிறார், கர்த்தர் இவர்களோடு இருந்து பேசிக் கொண்டிருக்கிறார், கர்த்தர் இந்த மகனோடு இருந்து பேசுகிறார், இந்த மகளோடு இருந்து பேச சொல்லி மற்றவர்கள் பார்க்க முடியும். இன்றைக்கு அநேக நேரத்தில் நம்முடைய வாழ்க்கை நாம் சரி செய்யாமல் கர்த்தரிடத்தில் பேச வேண்டும் நினைத்தால் கர்த்தரால் பேச முடியாது. அவர் பேச ஆசைப்படுகிறார், ஆனால் நம்மளுடைய ரிசீவர் சிக்னல் வீக்கா இருக்கு. ஹோலி ஸ்பிரிட், அதுக்காக தான் ஹோலி ஸ்பிரிட் கொடுக்கப்பட்டிருக்கிறார், பிதாவோடு கூட பேசுவதற்காக, தேவனோட ரகசியங்களை பேசுவதற்காக. பரிசுத்த ஆவியானவர் ஜெபிக்க ஜெபிக்க we are speaking mysteries with God. ரகசியங்களை பேசிக் கொண்டிருக்கிறோம். we are speaking mysteries, secrets with God through the Holy Spirit. We do not know what we are to pray, but the Holy Spirit in us will pray on behalf of us. நாம் என்ன ஜெபிக்க வேண்டும் என்று நமக்கு தெரியாது, ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உள்ளே இருந்து நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த பரிசுத்த ஆவியானவரை நாம் தடுத்து நிறுத்துவதற்கு அநேக காரியங்கள் நமக்கு முன்பாக இருக்கலாம். அது ஒன்று நம்முடைய மாம்சத்தின் இச்சைகளா இருக்கலாம், மாம்சத்தின் எண்ணங்களா இருக்கலாம். கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுக்காமல் நாம் உலகத்தின் காரியத்தை செய்து கொண்டிருக்கலாம். ஏதோ ஒரு பிரச்சனை வரும்பொழுது என்னோட பேசுங்க ஆண்டவரே, எனக்கு ஏன் இந்த பிரச்சனைன்னு கேட்கிறோம். இதுதான் எல்லாருடைய வாழ்க்கையிலும் காமனா இருக்கிறது. few exceptions என்ன பண்றாங்க, தங்கள் வாழ்க்கையை சரி செய்து கொண்டே இருக்கிறாங்க, ரெக்டிஃபை பண்ணி கொண்டிருக்கிறாங்க. எந்தெந்த இடத்துலலாம் பிரச்சனை இருக்கோ அதெல்லாம் ரெக்டிஃபை பண்ணி கொண்டு தங்களை ஆயத்தமாய் வைத்திருக்கிறார்கள். 10 கன்னிகைகள் இல்ல, 5 கன்னிகைகள் ஆயத்தமா இருந்தாங்க, 5 கன்னிகைகள் ஆயத்தமா இல்ல. மணவாளன் வந்து விட்டார் என்று சொல்லும் பொழுது அவர்களை எதிர்கொண்டு போக முடியவில்லை. இன்னைக்கு நாம் ஆயத்தமா இருக்கிறோமா கர்த்தர் பேசுகிறதற்கு? நீங்கள் கர்த்தரோடு பேசுறீங்களா? நீங்க டயல் பண்றீங்களா? உங்களுடைய டயலிங் நம்பர் 333 ஜெரமியா சாப்டர் 33 verse 3, நீ என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு செய்வேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லியிருக்கிறார். God wants to speak with you. கர்த்தர் உங்களோடு பேச விரும்புகிறார். Brother, God wants to speak with you. கர்த்தர் உங்கள் வாழ்க்கைக்கான ரகசியங்களை உங்களிடத்தில் பேச விரும்புகிறார். ஏனென்றால் உங்களை படைத்தவர் கர்த்தர். உங்களுக்கான வாழ்க்கையின் காரியங்களை நீங்க உங்களுடைய பர்பஸ் காட் மட்டும் தான் உங்களுக்கு வெளிப்படுத்த முடியும். இன்னைக்கு நாம் அநேக காரியங்களுக்கு பின்பாக ஓடிக்கொண்டிருக்கிறோம். அது உங்களுக்கான காரியமா, அது உங்களுக்கான வேலையா, அது உங்களுக்காய் கர்த்தர் வைத்திருக்கிறாரா என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளாமல் உங்கள் வாழ்க்கையை நீங்க வீணாக தொலைத்து ஓடிக்கொண்டிருக்கிறீங்க.
கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிற ஓட்டத்திலே நீங்கள் பொறுமையோடு ஓடுவதற்கு கர்த்தரோடு இசைந்திருக்க வேண்டும். கர்த்தர் சொல்வதை கேட்க வேண்டும். நீங்களும் கர்த்தரும் ஒவ்வொரு நாளும் உறவாட வேண்டும். கர்த்தர் பேசுகிறது உங்கள் காதுகள், உங்களை ஆவிக்குரிய மனிதன் கேட்க வேண்டும். அவர் எப்படி வேணா பேசுவாரு. திடீர்னு விஷன்ல பேசுவாரு, சொப்பனத்துல பேசுவாரு, தரிசனத்துல பேசுவாரு, வேத வசனத்தின் மூலமாய் பேசுவாரு, அல்லது ஏதோ ஒரு பாடல் மூலமா பேசுவாரு, அல்லது நீங்க வாகனத்துல போய் கொண்டிருக்கும் பொழுது ஒரு வாகனத்துக்கு பின்னாடி இருக்க வசனத்தின் மூலமாய் பேசுவாரு. ஏதாவது ஒரு மீடியம் காட் யூஸ் பண்ணி உங்களோட பேசுவதற்கு அவர் ஆசைப்படுகிறார். நீங்களே உங்க ஷட் டவுன் பண்ணி வைத்துக் கொண்டாலும் God wants to speak with you every day. Please listen carefully. அதுதான் நற்செய்தி. அதுதான் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். கர்த்தர் ஏதோ ஒரு வழியிலே உங்க இடத்துல பேசிக்கொண்டே இருக்க விரும்புகிறார். Because God loves you so much. Because Jesus loves you so much. உங்களை இயேசு மிக 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 நேசிக்கிறார். இந்த உலகத்தில் இருக்கிற அன்பை விட பல 1000 கோடி மடங்கு அன்பு உங்கள் மீது ஒருவர் வைத்திருப்பார் என்று சொன்னால் அது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. பிதாவாகிய தேவன் நமக்காக கொடுத்த அவருடைய ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்து உங்கள் மீது என் மீதும் அன்பா இருக்கிறார். பிதாவாகிய தேவன் அவருடைய அன்பை இயேசு கிறிஸ்து மூலமாக நமக்கு வெளிப்படுத்தினார். Father revealed his love through the Lord Jesus. இப்படி நேசிக்கிற ஒரு இடத்துல நீங்க பேசாம இருப்பது எவ்வளவு பெரிய காரியம், எவ்வளவு பெரிய முட்டாள்தனமான காரியம் இது. உங்களை ஒருத்தங்க உருகி உருகி நேசிக்கிறாங்க என்று சொன்னால் அவங்க கிட்ட நீங்க பேசாம இருந்தா அது எவ்வளவு பெரிய முட்டாள்தனமான காரியம் இல்ல? நீங்க போய் ஒருத்தங்க இடத்துல அன்பு காண்பிக்கிறீங்க, ஆனா உங்க இடத்துல ஒருத்தங்க அன்பு காண்பிச்சு கொண்டே இருக்கிறாங்க. அவங்கள நீங்க அவாய்ட் பண்ணிட்டு இன்னொரு இடத்துல அன்பு தேடுறீங்க போயிட்டு. Today God says, I love my children, but my children, they are not ready to accept my love. நான் என் பிள்ளைகளை நேசிக்கிறேன் அதிகமாக, என் ஜீவனை பார்க்கிலும் அதிகமாய் நேசிக்கிறேன். ஆனால் என்னுடைய ஜனங்களோ, என் பிள்ளைகளோ என்னை விட்டு உலகத்தின் காரியத்தை அவர்களை அடிமைப்படுத்தி அவர்கள் நரகத்திற்கு கொண்டு போகிற காரியத்திலே அவர்கள் மும்முரமாக தீவிரமாக இருக்கிறார்கள். என்னிடத்தில் நேரத்தை செலவழிப்பதில்லை. உங்களை யார் நேசிக்கிறாங்களோ அவங்கள நீங்க நேசிச்சா வாழ்க்கை நல்லா இருக்கும். உங்களை நேசிக்காத ஒருத்தரை போய் நீங்க நேசித்து கொண்டே இருந்தா எப்படி வாழ்க்கை நல்லா இருக்கும்? உங்களை யார் சூஸ் பண்றா? உங்களை யார் அதிகமா நேசிக்கிறா? அவங்கள நீங்க சூஸ் பண்ணுங்க. நீங்க சூஸ் பண்ற பர்சன் உங்களை நேசிக்காம நீங்க மாத்திரம் நேசிச்சிருந்தீங்கன்னா அந்த வாழ்க்கை மோசமா இருக்கும். இயேசு கிறிஸ்து நம்மை அதிகமாய் நேசிக்கிறார். பிதாவானவர் இயேசு கிறிஸ்து மூலமாக தன்னை வெளிப்படுத்தி தன்னுடைய அன்பை காண்பிக்கிறார். பிதாவின் குணங்களை, கேரக்டரிஸ்டிக்ஸை ஜீசஸ் ரிவீல் பண்றாரு. அப்படிப்பட்ட தெய்வம் உங்களை நேசித்து உங்களுக்காக சிலுவையிலே மரித்து உங்கள் பாவத்திற்காக அவர் சிலுவையை சுமந்து அவர் சிலுவையிலே நாம் மரிக்க வேண்டிய இடத்திலே அவர் மரித்து நம்மை காப்பாற்றி இப்படியாக தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துகிறார். வெளிப்படுத்திவிட்டு சொல்றாரு, என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உத்தரவு கொடுப்பேன், நீங்க எனக்கு எப்பனாலும் கால் பண்ணு, எனி டைம் யூ கேன் கால் மீ. நான் உலகத்தை படைச்ச கர்த்தர் தான். நான் இந்த அண்ட சராசரத்தையும் நட்சத்திரங்களையும் சூரியனையும் சந்திரனையும் வானங்களையும் பூமியையும் சமுத்திரத்தையும் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்தின் விரிவையும் மிருகங்களையும் மிருக ஜீவங்களையும் பறவைகளையும் பட்சிகளையும் எல்லாவற்றையும் படைத்தேன். மலைகள், நீருற்றுகள் எல்லாவற்றையும் படைத்தேன். இதெல்லாம் படைச்ச நான் எவ்வளவு பிஸியா இருந்தாலும் நீ கால் பண்ண உடனே நான் உனக்கு ஆன்சர் பண்ணுவேன்னு சொல்லி ஒருத்தர் சொல்லுவார் என்று சொன்னால் அவர் தான் நம்முடைய கர்த்தர். இவ்வளவு பெரிய கிரியேட்டர் உங்களுடைய கால்காக நீங்க எப்போ பேசுவீங்க, நீங்க எப்போ கர்த்தரை நோக்கி கூப்பிடுவீங்கன்னு சொல்லி பார்த்து கொண்டிருக்கிறார்.
இன்றைக்கு சிலருடைய ஜெபம் அவங்க இருக்கிற கூரையை கூட தாண்ட மாட்டேங்குது. Certain prayers, it is not going beyond your house roofs. உங்க கூரையை தாண்ட மாட்டேங்குது. ஏன் தெரியுமா? உங்களுடைய இருதயத்துல கர்த்தர் விரும்புகிற காரியம் இல்ல, கர்த்தரோடு பேசுகிற சூழல் இல்ல. என் ஜனங்கள் உதட்டினால் என்னை மகிமைப்படுத்துகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமா இருக்கிறது. We are glorifying the Lord through the lips, but our heart is far from the Lord. எத்தனை நாள் கர்த்தர் நம்மோடு பிரத்யட்சமாக உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான கரெக்டான அந்த இன்ஃபர்மேஷனை எப்படி கர்த்தர் உங்களோடு பேச முடியும்? அவர் தினந்தோறும் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். Every day God is speaking to you. இப்படி ஒரு பேசுகிற கர்த்தரை, கர்த்தர் ஆவியா இருக்கிறார், தேவன் ஆவியா இருக்கிறார். அவரை ஆவியோடு தொழுது கொள்ள வேண்டும், உண்மையோடு தொழுது கொள்ள வேண்டும். Our God is in spirit. Those who worship the Lord should worship in spirit and in truth. ஆவியும் உண்மையும் இல்லாவிட்டால் எப்படி நீங்கள் கர்த்தரிடத்தில் பேச முடியும்? சிக்னல் ஒரு மொபைல் போனுக்கு அவசியம். அதே போல உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் பேசுவதற்கு நீங்கள் ஆவியோடும் உண்மையோடும் கர்த்தரிடத்திலே போக வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையில மாம்சத்திலே கர்த்தரிடத்திலே போனால் உங்களுடைய எண்ணங்கள் கார்னல் மைண்ட் செட், கார்னல் திங்ஸ், எப்படி கர்த்தர் பேச முடியும்? காது உள்ளவன் கேட்க கடவன். இன்னைக்கு நம்முடைய இருதயத்துல கர்த்தருடைய காரியங்கள் இருக்கிறதான்னு பாருங்க. உங்க வாயிலிருந்து என்ன வார்த்தை வருகிறது, வசனம் வருகிறதா? உங்களுடைய ஆசையெல்லாம் கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருப்பதா? உங்களுடைய ஆசையெல்லாம் கர்த்தரோடு கூட உறவாடுவதா? வேதத்திலே ஒரு மனிதன் இருக்கிறார், ஏனோக்கு என்று சொல்லி. ஏனோக்குடைய அவர் வாழ்ந்த வாழ்க்கையில 300 வருஷம் கர்த்தரோடு சஞ்சரித்துக் கொண்டே இருக்கிறார். அவர் ஆவியிலே நடந்து 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 அவர் என்ன பண்றாரு? அப்படியே எடுத்துக்கொள்ளப்படுகிறார். எத்தனை பேர் நம்முடைய லோகோ, அந்த லோகோ கீழே இருக்கிற ஒரு வேர்டை பார்த்துருக்கிறீங்க? அதுல பாருங்க, ஏனோக்கின் சந்ததி எழுதப்பட்டிருக்கும். ஏனோக் ட்ரைப். நம்முடைய மினிஸ்ட்ரி லோகோல கீழே ஏனோக்கின் சந்ததி, ஏனோக் ட்ரைப் எழுதப்பட்டிருக்கும். ஏன் அப்படி? ஆவியிலே நாம் வளர்வதற்கு, ஆவியிலே தேவனோடு இருந்தால் மாத்திரம்தான் தேவனோடு பேச முடியும். எத்தனை பேர் பார்த்தீங்க? காமெண்ட்ல தெரியப்படுத்துங்க, எஸ்ன்னு தெரியப்படுத்துங்க. இஃப் யூ ஹவ் நோட்டீஸ்ட், அது என்னன்னு புரிந்திருந்தால் நீங்க எஸ்ன்னு தெரியப்படுத்துங்க. இல்ல பிரதர், எனக்கு புரியல, இப்பதான் எனக்கு பார்க்குறேன், இப்பதான் எனக்கு புரியுதுன்னு சொன்னா நோன் ட்ரூவா நீங்க இது பண்ணுங்க. அப்பதான் தெரியும் நீங்க என்ன லெவல்ல இருக்கிறீங்க, எப்படிப்பட்ட காரியத்துல நீங்க டிராவல் பண்ணி கொண்டிருக்கிறீங்க என்று சொல்லி. ஏனோக்குடைய வாழ்க்கையில கர்த்தரோடு தினந்தோறும் பேசி பேசி ஒரு நாள் கர்த்தர் ஏனோக்கை தன்னோடு எடுத்துக்கொண்டார், உயிரோடு எடுத்துக்கொண்டார். ஒருவேளை இங்க பார்த்திருக்கலாம், நான் புரியாம இருந்தாலும் அப்ப நீங்க நோன்னு தான் சொல்லணும். இல்ல எனக்கு ஏனோக் ட்ரைப்னு போட்டது எனக்கு புரியல பிரதர், அதை குறித்து இது வரைக்கும் யாருமே நம்ம இடத்துல கேட்கல. ஏனோக்கின் சந்ததி என்று சொன்னால், ஏனோக்கு எல்லா மனுஷங்களும் உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்காங்க. அந்த காலத்துல ஏனோக்கு வாழ்ந்த காலத்துல எல்லாரும் 900 வருஷம், 800 வருஷம், 700 வருஷம் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஆனா எல்லாருக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட். ஆனா ஏனோக்கு இருக்கிற இன்ட்ரெஸ்ட் என்ன தெரியுமா? கர்த்தரோடு தனித்து ஜெபித்துக் கொண்டு கர்த்தரோடு உறவாடி கொண்டே இருக்கிறார். Okay, thanks for the honest answers. Thank you for the honest answers.
தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. போதும், எல்லாம் உண்மையாக நீங்க ஆன்சர் பண்ணியிருக்கிறீங்க. ஏனோக்கின் சந்ததி என்று சொன்னால் ஆவியிலே வளர்வதற்கான ஒரு சந்ததி. ஏனோக் ட்ரைப் என்று சொன்னால் தேவனோடு சஞ்சரிக்கிற ஒரு சந்ததி, தேவனோடு சஞ்சரிக்கிற ஒரு வம்சம். நாம் இந்த ஊழியத்துடைய விஷன் என்ன தெரியுமா? நீங்களும் நானும் கர்த்தரோடு ஆவியில் சஞ்சரிப்பதுதான். We need to be with the Lord in spirit and in truth. கர்த்தரோடு கூட நாம் சஞ்சரிப்பது நம்முடைய முதன்மையான பங்கா இருக்க வேண்டும். காலையில எழுந்தவுடனே கர்த்தரோடு சஞ்சரித்தீங்களா? கர்த்தரோடு கூட பேசுனீங்களா? பேச முடியலையா? அங்க பிரச்சனை இருக்கு. எப்படி கண்டுபிடிக்கிறது நான் கர்த்தரை கூட பேசுறாரா இல்லையான்னு சொல்லி? நான் கர்த்தரிடத்துல பேசுகிறது, கர்த்தரிடத்துல போகிறதா? நீங்க ஜெபிக்கும் போதெல்லாம் கர்த்தர் பார்க்கிறாரு, கர்த்தர் பேசுவங்களா கேட்க முடியல. வேதத்துல தானியேல் என்ற ஒரு பக்தன் இருக்கிறார், பரிசுத்தவான், ஒரு தீர்க்கதரிசி. தானியேல் ஜெபித்த உடனே கர்த்தர் தானியேலுக்கு உத்தரவு கொடுத்துட்டாரு. ஆனால் தானியேலினுடைய ஆன்சரை தடுத்து வைத்திருந்தான் அந்த ஆகாய மண்டலத்தின் அதிபதி. அப்பொழுது மிகாவேல் வந்து அதை யுத்தம் செய்து அதை கொண்டு வருகிறார். தானியேல் பூமியில 21 நாள் ஃபாஸ்டிங் இருக்கிறாரு. ஆனா the Bible clearly says, Daniel, when you pray, the Lord has sent the answer. இன்னைக்கு நீங்க ஜெபித்தவனை கர்த்தர் உங்க ஆன்சர் கொடுக்கிறாரு. ஆனா ஆன்சர் வரலனா அந்த இடத்துல ஏதோ ஒரு காரியம் தடுத்து கொண்டிருக்கிறது. சிஸ்டர், நீங்க ஜெபித்து கொண்டிருக்க காரியங்கள் பல மாசமா ஜெபித்து கொண்டிருக்கிறீங்க, அந்த காரியத்திற்கு ஆன்சர் வரலனா ஏதோ ஒரு காரியம் தடுத்து கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய சமூகத்தில் உட்கார்ந்து, ஆண்டவரே ஏன் என்னுடைய வாழ்க்கையில நீங்க பேசுறதை கேட்க முடியலன்னு சொல்லி நீங்க அழுது ஜெபித்திருக்கீங்களா? நீங்க என்னைக்காவது அழுது இருக்கீங்களா? ஆண்டவரே நான் மாத்திரம் பேசுறேன், ஆனா நீங்க பேசுறதை என்னால கேட்க முடியல, என்னுடைய ஆவிக்குரிய மனிதனால கேட்க முடியல. Why I am not able to hear you? Though we live in different realms, but still the spiritual man is in me. I should hear the spiritual realm. I should hear you from the spiritual realm. ஆனா ஏன் என்னால கேட்க முடியல? ஏன் என்னால கேட்க முடியல? கேட்டிருக்கீங்களா? நீங்க கேள்வி கேட்டிருக்கீங்களா? கர்த்தரிடத்துல கேளுங்க, ஆண்டவரே நான் பேசுகிறேன், ஆனா நீங்க பேசுறதை கேட்க முடியல. நீங்க நான் வசனத்தை படிக்கிறேன், தினந்தோறும் பைபிள் படிக்கிறேன், ஆனா பைபிள் எனக்கு ஒரு எழுத்து மாதிரி இருக்கு, ஒரு புக்கு மாதிரி இருக்கு, ஒரு ஹிஸ்டரி புக்கு மாதிரி இருக்கு, ஒரு ஜியோகிராஃபி புக்கு மாதிரி இருக்கு, எனக்கு ஒண்ணுமே புரியல ஆண்டவரே. ஆவியில இல்லாதவங்களுக்கெல்லாம் புரியாது. இப்போ எடுக்கிற மெசேஜ் கூட நிறைய பேருக்கு புரியாது. இன்னைக்கு எடுக்கிற மெசேஜ் அப்படின்னா நீங்க இன்னும் வந்து பேபி, இன்னும் குழந்தையா இருக்கிறீங்க. முதிர்ச்சி அடைகிறவர்களுக்கு தான் கடினமான ஆகாரம், முதிர்ச்சி அடையாதவருக்கு வெறும் பால் மட்டும் தான் கொடுப்பாங்க. ஒரு குழந்தைக்கு போயிட்டு ஒரு நான்வெஜ் கொடுக்க முடியுமா? இல்லை. அந்த குழந்தைக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும்? லிக்விட் ஐட்டம்ஸ் தான் ஃபீட் பண்ணுவாங்க. இன்னைக்கு நிறைய பேர் கவனித்து கொண்டிருக்க நிறைய பேர் இன்னும் நீங்கள் மெச்சூர்ட் ஆகலை ஸ்பிரிட்டில். அப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்? ஆரம்ப கட்டத்திலேருந்து, ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேருந்து என்ன பண்ணணும்? நீங்கள் வளர்ந்து வர்றதுக்கான காரியத்தை நீங்கள் பார்க்கணும். அதனால தான் சர்ச்சில் வச்சுருக்காங்க. என்ன வச்சுருக்காங்க சர்ச்சில்? சண்டே ஸ்கூல் அண்ட் யூத் அண்ட் பெரியவங்களுக்கான இடம். சண்டே ஸ்கூலில் இருக்கிறவங்க இடத்துல போயிட்டு யூத் கிட்ட பேசுகிறவங்கள பேசினா புரியாது. அதனால செக்ரிகேஷன் இருக்குது. சீஷர்களுக்கு புரியல. இயேசு கிறிஸ்து பேசுறாரு, பரலோகத்தின் காரியத்தை குறித்து பேசுறாரு, ஆனா சீஷர்களுக்கு புரியல. Disciples, they are not able to understand what Jesus is speaking. இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் ஓமைகளாக பேசுறாரு. சின்ன சின்ன சிம்பிள் காரியத்தால அதுவே புரிய மாட்டேங்குது. ஏன்னா அவர் ஆவிக்குரிய காரியங்களை பேசும் பொழுது மாம்சத்தில் இருக்கவங்க புரியாது. ஏன்னா அவங்களுடைய மைண்ட் செட்ல கார்னல் மைண்ட் செட். ஏனோக்கு கர்த்தரோடு சஞ்சரிக்கிறாரு, ஆனா ஏனோக்கு சஞ்சரிக்கிறது மற்றவர்களுக்கு முட்டாள்தனமா இருக்கிறது.
ஏன்னா ஏனென்றால் ஏனோக்கு கர்த்தரோடு தினந்தோறும் கர்த்தரோடு தினந்தோறும் பேசுகிறது ஏதோ பைத்தியக்காரன் உளறிட்டு இருக்கான்னு நினைச்சிட்டு இருந்திருக்காங்க. ஆனா ஒரு நாள் வந்துச்சு, ஏனோக்கு காணாம போயிட்டாரு. ஏனோக் was taken by the Lord. உங்களுடைய இருதயத்தில் வசனத்தினுடைய காரியம் இல்லைன்னா உங்களுக்கு எதுவுமே புரியாது. முதலாவது பேசிக், கோ பேக் டு த வேர்ட் ஆஃப் காட். வேத வசனத்தை உட்கார்ந்து படிங்க, வேதத்தின் காரியங்களை உட்கார்ந்து படிங்க, வேதத்தின் தாகமா இருங்க, வேதத்தின் காரியத்தை தியானிங்க. முதலாவது அற்புதத்துக்காகவும் அதிசயத்துக்காக ஓடிக்கொண்டிருக்காங்க. சர்ச்சுக்கு 20 வருஷம் போவீங்க, எதுக்கு போறீங்க உங்களுக்கும் தெரியாது, அங்க வரவங்களுக்கும் தெரியாது. யூ ஜஸ்ட் சிம்பிளி கோ டு சர்ச் அண்ட் கோ பேக் டு யுவர் ஹவுஸ். டோன்ட் கோ டு சர்ச். அப்படி போகாதீங்க சர்ச்சுக்கு. எதுக்கு போறோம், எதுக்காக இங்க வரோம் எல்லாம் தெரிஞ்சு போங்க தயவு செஞ்சு. அப்படி இல்லைன்னா போகாதீங்க, சர்ச் போகாதீங்க. Church is not a place for entertainment. Church is not a place for just to entertain yourself. அந்த இடத்துல கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு நீங்க வளர்வதற்கான காரியம் அது. சர்ச்சில் போயிட்டு கர்த்தருடைய வார்த்தையை எதிர்பார்த்து போங்க. கர்த்தருக்கு ஊழியம் செய்ய போங்க. நீங்க வளருங்க. if you are maturing day by day, you will be doing the work of God. கர்த்தருடைய காரியத்தை நீங்க எடுத்து சொல்லுவீங்க, எடுத்து போதிப்பீங்க. சர்ச்சில் எந்த விதமான ஜெலஸோ, எந்த விதமான பொறாமையோ, எந்த சண்டையும் இருக்காது. இன்னைக்கு சர்ச்சில் போனா யார் பெரியவன், நீ பெரியவனா நான் பெரியவனா, இப்பேற்பட்ட காரியம் நடந்து கொண்டிருக்கிறது. ஜீசஸ் எல்லாவற்றுக்கும் ஆப்போசிட்டா பண்ணாரு. ஓய்வு நாள்ல தான் இயேசு கிறிஸ்து சுகமாக்குறாரு. நீ ஓய்வு நாள்ல வேலையை செய்யக்கூடாதுன்னு சொன்னா யார் சொன்னா? ஓய்வு நாள்ல பிணியாலை சுகமாக்கூடாதுன்னு சொல்லி இயேசு கிறிஸ்து பிணியாலை சுகமாக்குறாரு. இயேசு கிறிஸ்து மெயினா அவரை கொலை செய்யணும், அவரை வகை தேடினது காரியம் பிகாஸ் Jesus was doing complete opposite. Because he was in spirit, he know what is in spirit and what is in flesh. ஆசாரியனும் பரிசேயனும் வேத பாரகனும் என்ன பண்றாங்க தெரியுமா? லாவை அப்படியே ஃபாலோ பண்றாங்க. இன்னைக்கு லா சொல்லியிருக்கு ஓய்வு நாளில் வேலை செய்யக்கூடாதுன்னு சொல்லி, நான் வேலை செய்ய மாட்டேன். அப்போ இயேசு கிறிஸ்து சொல்றாரு, உன்னுடைய கழுதையோ ஆடோ மாடோ பள்ளத்தில் விழுந்தா நீ போய் தூக்க மாட்டியா? அதே போலதான் நான் இந்த மனுஷன் 38 வருஷமா வியாதிப்பட்டு இருக்கான், நான் அவனை சுகமாக்குறது அது பெரிய விஷயம் இல்லையா? அதுதான் இம்பார்ட்டன்ட். Going to church is not important, but why you are going to church is important. நிறைய பேருக்கு இது கஷ்டமா இருக்கும் பேசுறது, but I have to say these things. நான் அதை சொல்லணும். Because if you walk by the Spirit, you will listen what the Spirit of the Lord speaks to you. மாம்சத்தில் இருக்கிறவங்களுக்கு மாம்சத்தின் காரியம் தான். ஆவிக்குரிய மனிதன் எல்லாவற்றையும் ஆவிக்குரிய காரியங்களை ஆராய்ந்து நிதானித்து பார்க்கிறான். Those who are in spirit, they will examine everything. இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் ஆவியில் இல்லாம மாம்சத்தில் இருக்கிறது தான் அதிகம். அது sad reality. அதுதான் நிதர்சனமான உண்மை. அது இன்னைக்கு மாம்சத்துல நாம் வெளி தோற்றமா வெளியரங்கமாக நல்லா இருக்கிறோம், வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறையா இருக்கிறோம். ஆனா ஆவியில உங்களுக்கும் கர்த்தருக்கும் எந்த கனெக்ஷனுமே இல்ல. We are simply going to church, we are simply saying we are Christians, but there is no communication between you and God. There is no relationship between you and God. நமக்கும் கர்த்தருக்கும் ஒரு உறவு இருக்கணும். அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. கிறிஸ்தவ வாழ்க்கை என்று சொல்வது ஒரு மதம் அல்ல, அது ஒரு சடங்கு இல்ல, அது ஒரு ரிச்சுவல் கிடையாது, அது ரிலிஜன் கிடையாது. இட் இஸ் a relationship between you and God the Father. He is not only a God, he is our Father. அவர் நம்முடைய தெய்வம் மாத்திரம் இல்ல, அவர் நம்முடைய தகப்பன். அப்பா கிட்ட பேசுவதற்கு யாராவது நீ பேசு, அப்பா கிட்ட பேசுமா, நீ அப்பா கிட்ட பேசுவான்னு சொல்லுவாங்களா? No, you will go back to God, go back to your Father whenever you go to your house. அப்பான்னு சொல்லி போய் நம்ம பேசுறோம். அதே தான் நம்ம பரலோக தகப்பன் இடத்துல பேச போகிறோம். நம்முடைய தகப்பன் நம்மை பார்த்து சொல்றாரு, call unto me, நீ என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்வேன். Go back to
பேசிக்ஸ்க்கு போங்க. கோ பேக் டு காட். கர்த்தரிடத்தில் போங்க. இன்னைக்கு நாம் 50 வயசாயிருச்சு, 60 வயசாயிருச்சு, 70 வயசாயிருச்சுன்னா அது உங்களுடைய பிசிக்கல் ஏஜ். உங்க ஸ்பிரிச்சுவல் ஏஜ் என்னது? வாட் இஸ் யுவர் ஸ்பிரிச்சுவல் ஏஜ்? ஆர் யூ லைக் அ பேபி இன் யுவர் ஸ்பிரிட்? பவுல் சொல்றாரு, நீங்க இன்னும் குழந்தைகளா இருக்கிறீங்க. யாரை பார்த்து சொல்றாரு? 50 வயசு, 40 வயசு, 60 வயசு இருக்கவங்கள பார்த்து சொல்றாரு, யூ ஆர் ஸ்டில் லைக் அ பேபி. ஐ am not able to give solid food to you. Spiritual maturity is different than physical maturity. நீங்களும் நானும் ஆவிக்குரியவர்கள். We walk in this realm of the spirit. We do not walk in this earth. Though we walk in this earth, but we have the communication, we have a law, we have a relationship with the Father. நாம் தேவனுடைய சட்ட திட்டங்களுக்கும் தேவனோடு அவரோடு கூட நாம் உறவில் இருப்பதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். இவங்க மாத்திரம்தான் கர்த்தரோடு கூட வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவாங்க. மற்றவங்களாம் கைவிடப்படுவாங்க. ஏனோக்கு எப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அதே போலதான் கர்த்தர் மத்தியாகாயத்தை வந்து கூப்பிடுவாரு. அவர்களுடைய பிள்ளைகள் எல்லாம் எடுத்துக்கொள்ளப்படுவாங்க, மற்றவர்கள் கைவிடப்படுவாங்க. This is the reality. If we do not practice to walk with God, we will be left behind. இதுதான் உண்மை. நீங்க இதை கேட்டாலும் கேட்காட்டாலும் இதான் உண்மை. எனக்கு வந்து பாலிஷ் பண்ணி நான் பேச I don't want to speak with polished words. நீங்க கர்த்தரோடு கூட நீங்க ஆவியில் நடக்கலைன்னா அவருடைய வருகை எடுத்துக்கொள்ள முடியாது. இயேசு கிறிஸ்து தெளிவாய் அவர் ஓமையில சொல்லிட்டாரு, உங்களுடைய விளக்குல எண்ணெயும் நெருப்பு இருக்கணும், அனாயிண்டிங்கும் பரிசுத்த ஆவியும் இருக்கணும். அங்க அது ரெண்டுமே இருந்தாதான். விளக்கு இருக்கு, எண்ணெய் இருக்கு, நெருப்பு இல்ல. நெருப்பு இருக்கு, எண்ணெய் இல்ல. 5 கன்னிகை கிட்ட எண்ணெய் இருந்துச்சு, நெருப்பு இருந்துச்சு, எண்ணெய் கம்மியா இருந்துச்சு, ஆயில் கம்மியா இருந்துச்சு. அப்படி என்றால் பரிசுத்த ஆவியானவர் தான் ஆயில் கொடுப்பாரு. அந்த ஆயில் கம்மியா இருந்துச்சு. அந்த ஆயில் வாங்க போகிற நேரத்துல மணவாளன் வந்துட்டாரு. மணவாளன் வந்தால் அவ்வளவுதான், இந்த பூமியுடைய முடிவு தான். அதற்கப்புறம்லாம் கர்த்தரிடத்துல பேசிட்டு இருக்க முடியாது. நம்முடைய வாழ்க்கையில ஒரே ஒரு நோக்கத்துக்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். பிதாவோடு கூட ஐக்கியமாயிருப்பதற்காக. நீ அறியாத காரியத்தை உனக்கு நான் தெரிவிப்பேன், என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாதும் உனக்கு எட்டாதுமான பெரிய காரியம் அறிவிப்பேன். சங்கீதம் 51 அதிகாரம் 10 ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உத்தரவு கொடுப்பேன், நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். Call unto me in the day of trouble, I will answer you and you will glorify me. நீ கூப்பிடுவதற்கு முன்பாக மறு உத்தரவு அளிச்சேன்னு சொல்றாரு. அப்படின்னா உங்களுக்கு கர்த்தருக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா, before you even speak, your answer will be there. இயேசு கிறிஸ்துவுக்கும் பிதாவுக்கும் உறவு அதிகமா ஆழமா இருந்துச்சு. லாசருவே வெளியே வான்னு சொன்னோடனே லாசரு வெளியே வராரு. அவர் பெரிய பிரேயர்லாம் பண்ணல. ஜீசஸ் 5 அப்பத்தி 2 மீனை எடுத்து பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி வானத்தை பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணி பிட்டு கொடுத்தார். It happened instantly. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில தேவையானது ஒன்றை, கர்த்தரை நோக்கி பார்த்து கர்த்தரிடத்தில் பேசுவது மாத்திரம்தான். சற்று நேரம் அதிகமாகிவிட்டது, நாம் ஜெபிக்கலாம். இந்த வார்த்தை எனக்காக கர்த்தர் பேசினார். I understood the seriousness, I understood the reality, I understood why I am on this earth. நான் எதற்காக அழைக்கப்பட்டேன், எதற்காக இந்த பூமியில் பிறந்திருக்கிறேன், நான் எதற்காக இங்கே வந்தேன், எல்லாவற்றையும் நான் புரிந்து கொண்டேன் பிரதர் இந்த மெசேஜ் மூலமாக அப்படின்னு சொல்றவங்களுக்கு எனக்கு தெரியப்படுத்துங்க காமெண்ட்ல. I want to specially pray for you that you need to grow in the spirit. இது புரியாதவங்க தயவாக நீங்க மறுபடியும் பேசிக்ஸ் இன்னும் நம்முடைய மெசேஜஸ்ல ப்ரீவியஸ் மெசேஜஸ்லாம் போய் கேளுங்க. ப்ரீவியஸ் மெசேஜஸ்லாம் போய் கேட்டுவாங்க. இது கொஞ்சம் ஸ்ட்ராங்கான மெசேஜ், கொஞ்சம் அதிகமாக மெச்சூர்டான ஸ்பிரிட்ல வளர்றவங்களுக்கான மெசேஜ் இது.
So I want everyone to grow in the spirit. I do not want anyone to left behind. நாம் எல்லாரும் வளரணும். நாம் எல்லாரும் ஏனோக்கை போல கர்த்தரோடு சஞ்சரிக்கணும். நாம் எல்லாரும் கர்த்தரோடு கூட நாம் உறவாடணும் தினந்தோறும். ஒரு நாள் பேசி ஒரு நாள் பேசாம, ஒரு நாள் ஜெபித்து ஒரு நாள் ஜெபிக்காம, ஒரு நாள் வேதம் வாசித்து ஒரு நாள் வேதம் வாசிக்காம, இப்படிப்பட்டதான லூக்வார்ம் கிறிஸ்டியன்ஸ்லேருந்து வெளியே வரணும். நம்ம எதற்காக சர்ச்சுக்கு போகிறோம், எதற்காக நம்ம அழைக்கப்பட்டிருக்கோம் என்பதை புரிந்து கொள்ளணும். கான்செப்டை, இந்த காரியத்தை நாம் புரிந்து கொள்ளனா நாம் ஏதோ ஒரு வட்டத்துக்குள்ளே ஓடி 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 அதுக்குள்ளேயே தான் இருப்போம். வருஷம் போயிட்டே இருக்கும். ஓகே, தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட். நாம் ஜெபிக்கலாம். Dear Heavenly Father, we come before your presence. ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசின ஒவ்வொரு வார்த்தைகளுக்காய் நன்றி. மாம்சத்தின் காரியங்களை நாங்கள் வெறுத்து ஆவியின் காரியங்களை நேசிக்கவும் உம்மோடு கூட உறவாடும் உதவி செய்வீராகப்பா. இன்றைக்கு இந்த காரியங்கள் இப்பேற்பட்டதான மகத்துவமான காரியங்களை எங்களுக்கு பேசியிருக்கிறதுக்காய் நன்றி ஆண்டவரே. நாங்கள் எதற்காக சபைக்கு போகிறோம், எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை தெரியாமல் வாழ்ந்துதான் எங்களை மன்னியும் அப்பா. இன்றைக்கு அர்ப்பணித்திருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன்ப்பா ஆண்டவரே. இந்த காரியங்களை இன்னும் புரிந்தில்லாம இன்னும் ஆண்டவரே வளர முடியாமல் இருக்கிற அவர்களுக்காக ஜெபிக்கிறேன். ஆவியின் காரியங்களை புரிந்து கொள்வதற்கும் ஆண்டவரே ஆவிக்குரிய வாழ்க்கையின் காரியங்களை அறிந்து கொள்வதற்கு உதவி செய்வீராக. Help us to grow in spirit day by day, Lord. Help us not to deviate from your presence. உம்முடைய சத்தத்தை கேட்க முடியாவிட்டால் நாங்கள் அந்த காரியத்திலே நாங்கள் முதலாவது சரி செய்வதற்கு இருதயத்தை ஆயத்தப்படுத்துங்க. எங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்புகிறோம். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாதும் பெரிய காரணம் அறிவிப்பு என்று சொன்னீரேப்பா. எனக்கும் உமக்கும் இருக்கிறதான அந்த தடைகளை விலக்கி போட்டுருமாப்பா. இருதயத்தை சுத்திகரியும். அருமையான சகோதர சகோதரிகள், இந்த ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்க எல்லாருக்கும் ஜெபிக்கிறேன். I pray for everyone. I pray for everyone, Lord. Help them to grow in spirit. We are called to be in spirit. தேவன் ஆவியா இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டுமே. எங்களிடத்திலே ஆவி இல்லாமல் மாம்சத்தை தொழுது கொண்டிருந்தால் நாங்கள் எப்படி உம்மை தரிசிக்க முடியும்? Correct us, Lord. எங்களை பரிசுத்தமாக்குவீராக. எங்களை ஆயத்தப்படுத்துங்க. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கு மாத்திரமே செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவை கர்த்தரையே ஸ்தோத்திரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரையே ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரம் மறவாதே. ஆமேன். பரமண்டலத்தின் நல்ல பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். நாங்கள் சோதனைக்கு உட்படப்படாதபடிக்கு தீமை ரட்சித்துக்கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ. கொஞ்சம் நேரம் அதிகமாகிவிட்டது. இவ்வளவு நேரம் கவனித்த உங்களை எல்லாரையும் கர்த்தர் நிச்சயமாகவே ஆசீர்வதித்து ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர செய்வார். I pray for you, sincerely I pray for you that you will grow, you should grow in the spirit and you should yield the fruits of the spirit. ஆவிக்குரிய கனிகளை நீங்கள் கொடுக்கும்படிக்கு நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். உண்மையாக ஜெபிக்கிறேன். நிச்சயமாகவே கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவார். நீங்களும் தாகத்தோடு கர்த்தரிடத்தில் கேளுங்க. God bless you. God bless you. Mana koborosha tele brahandosh leseke le mahantiase radishi kebe liandana epraka tu reke tele brahadios meseke li shike liandana mase epradianda labasia ego perudo shiankate le badia radana mase. Help us to walk with you in the spirit, Lord.
Radu sheke lahitu rabasia. Ragabase. Lebradi shike laburianda namase. Hallelujah. Hallelujah. God bless you. God bless you. Thank you. Thank you. Mesete libradash. Mele korobosh. Thank you. Thank you. God bless you, sisters and brothers. Thank you. Holy Ghost. Thank you, Holy Ghost. Thank you. Thank you. Thank you, Lord. Thank you, Lord.